தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மொபைலில் ஃப்ளைட் மோட் எனேபிளில் இருக்குது. ஸோ பொதுவாக ஃப்ளைட் மோட் எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு காலும் வராது, முக்கியமாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ ஃப்ளைட் மோட் எனேபிளில் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பாருங்கள், டேட்டாவும் ஆனில் இல்லை, வைஃபையும் ஆனில் இல்லை. ஸோ டேட்டா ஆன் பண்ணுற ஆப்ஷனே இப்போ எனேபிளில் இல்லை. ஸோ ஆன் பண்ணாலும் ஆன் பண்ண முடியாது. ஸோ இப்போ யூடியூப் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ஆனில் இல்லை, வைஃபையும் ஆனில் இல்லை, பட் என்னுடைய இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி எப்படி உங்களுடைய மொபைல்லையும் நம்ம பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிக் எல்லா மொபைல்லையும் ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லா மொபைல்லையும் இந்த ட்ரிக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தட் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு கேமராக இருக்க பட்சத்தில் எனக்கு கால்ஸ் அதிகமாக வருது, கேம் விளையாடுற டைமிங்கில் இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். பட் இன்டர்நெட் ஒர்க் ஆகும், கால் மட்டும் வராது. அதையும் நம்ம லைவாகவே பண்ணி காட்டலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெட்மி மொபைல் யூசர்ஸ்க்கு பார்த்துடலாம். பிகாஸ் ரெட்மி யூசருக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த ட்ரிக் முடிஞ்சிடும். அதுவே வேறு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மெத்தட் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்மி யூசர் உங்களுடைய மொபைலில் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளைட் மோட் எனேபிள் பண்ணிடுங்க. டேட்டா ஆஃபில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ளைட் மோட் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ வீடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூடியூபே நமக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் இப்போ தான் நம்ம டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளைட் மோட்டும் எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் ஆகாது. இந்த ட்ரிக் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் நம்மள்ட்ட இன்டர்நெட் வந்து ஆக்சஸ்ல இப்போ கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டயல் பேட் ட்ரிக் ரெட்மி யூசர் அண்ட் ஒரு சில மொபைல் பிராண்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற பிராண்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார் ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அடுத்து 4636 அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹேஷ் போட்டோம். இப்போ ஹேஷ் ஸ்டார் அப்படின்றத நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமே நம்ம கால் பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ண தேவையில்லை. டைரக்டா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2, வைஃபை இன்ஃபர்மேஷன் அப்படின்ற 3 ஆப்ஷன் வரும். ஸோ 2 சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் 1, இன்ஃபர்மேஷன் 2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் 1னா இப்போ வந்து நம்ம சிம் 1 ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேற எதுலையாச்சும் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே வச்சிருக்க மாதிரி லாஸ்ட்ல UTMS, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா LTE, TD, SCDMA, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UTMS அப்படின்ற ஆப்ஷன் எனேபிளில் வச்சிருங்க. எனேபிளில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ரேடியோ பவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஆஃப்ல இருக்கும். ஜஸ்ட் ஒரு டச் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே 2-3 செகண்ட்ஸில் ஆன் ஆயிரும். ஸோ அது ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். மேலே டிவைஸ் கனெக்டட்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி ரன் பிங் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரன் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே நமக்கு பாஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மொபைலில் 2 பாஸ் ஒரு ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ டோட்டலாக 2 பாஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணலாம், கேமும் விளையாண்டுக்கலாம், டோட்டலாக இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுடைய ஃப்ளைட் மோட் வந்து எனேபிளில் தான் இருக்குது, டேட்டாவும் ஆஃபில் தான் இருக்குது, வைஃபை கனெக்ஷனும் நம்ம பண்ணலை. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக். இது பார்த்தீங்கன்னா ரெட்மி யூசர் அண்ட் ஒரு சில பிராண்ட் மொபைலுக்கு தான் இது வந்து செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுதா இல்லை அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம லைவாகவே பார்க்கலாம், கால் வருதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் கால் பிளாக் ஆகுது. நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நம்ம டிசேபிள் பண்ணால் தான் கால் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ட்ரிக்கை பார்க்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ளைட் மோட் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 1 MB அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே மொபைல் ரேடியோ பவரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே ரன் பிங் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. 3மே பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 2 பாஸ் ஒரு ஃபெயில் வந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அந்த ட்ரிக் வந்து முடிஞ்சிடும். பட் இந்த காலிங் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மொபைலில் செக் பண்ணி பார்த்தேன். பட் அந்த மொபைலில் காலிங் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை. உங்களுடைய மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அதிகமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.